ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஹவுஸ் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் கட்னார்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு ஃபயர் ஹவுஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அதோட எதிரொலி பார்த்திங்கன்னா மொத்த ஃபயர் ஹவுஸுக்கும் லீவ் விட சொல்லி அலௌன்ஸ் வந்துருச்சுங்க. அதனால் திங்கக்கிழமை ஒரு நாள் தான் வேலை பார்த்தோம். அதுலேருந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த வாரம் ஃபுல்லாகவே லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டில் தாங்க இருக்கோம். வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு. அதனால் வீடியோ எதுவும் எடுக்கலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் விளக்கு போடும்போது கூட என்னால் குளிச்சுட்டு விளக்கு போட முடியலைங்க. சும்மா கை கால் முகம் மட்டும் கழுவிட்டு விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு போட்டேங்க. சரின்னு சொல்லிட்டு வீடியோவே போடலை. சரி, அதான் இன்றைக்கி வந்து இட்லிக்கு வந்து தக்காளி சட்னி வைக்க போனேன். சரி, அதை மட்டும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு அதை வந்து வீடியோ எடுத்திருக்கேங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா இப்படி தாங்க தக்காளி சட்னி வைப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு நாட்டு தக்காளி கடிச்சு வச்சோன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் நாட்டு தக்காளிக்கு வந்து 1 பழம் 2 பழம் போட்டாவே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வத்தல் வறுத்துக்கிடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நல்லா எண்ணெய் ஊற்றாமல் 2யுமே வறுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு பூண்டை வந்து வறுப்பேங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி வதக்குவேங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடணுங்க. தக்காளி வந்து சூடாக இருக்கும்ல, உடனே வந்து நம்ம வந்து மிக்சியில் போட முடியாது. எல்லாமே நம்ம வறுத்து வச்ச உடனே சூடாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கு பிறகு தாங்க நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படின்ட்டு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கு பிறகு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தேங்க. சட்னி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே சில பேர் வந்து பல்லாரி வெங்காயம் வந்து சேர்ப்பாங்க. பெரிய வெங்காயம்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பல்லாரி வெங்காயம்னு சொல்லுவோம். நான் வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க சேர்ப்பேன். எனக்கு வந்து அதான் பிடிக்கும். அந்த டேஸ்ட்டு தான் பிடிக்கும். பெரிய வெங்காய டேஸ்ட்டு வந்து பிடிக்காதுங்க. நீங்கள் எந்த மாதிரி சட்னி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இப்படி தாங்க பிடிக்கும். ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோவும் பாருங்கள். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, நீங்களும் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.